أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என்று உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சமீப காலமாக நம்முடைய நாட்டிலேயும் சரி, உலகத்துடைய பல பாகங்களிலேயும் இஸ்லாமியர்களுடைய ஆண்கள் பெண்களுடைய வணக்க வழிபாடுகளில் ஓரளவு முன்னேற்றம் தெரிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பிரயாணம் செய்தாலும் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி அவர்களுடைய தொழுகைகளை கதாவாக்காமல் கசராகவோ ஜமாகவோ அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிக்கின்றார்கள். பர்பான நோன்பு மாத்திரமல்ல, நபலான நோன்புகளை கூட பக்குவமாக பேணுதலாக பிடிக்கக்கூடிய காட்சியும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் ஹஜ்ஜுக்கு வயோதிகர்கள் மாத்திரம்தான் செல்வார்கள். ஆனால் இப்பொழுது வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் ஹஜ்ஜுக்கு மாத்திரமல்ல, கூட்டம் கூட்டமாக உம்ராவுக்கும் சென்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்குது. ஆக தொழுகைகளாக இருக்கலாம், நோன்புகளாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், ஓரளவு அதுல நாம் முன்னேறி இருந்தாலும் அதே மாதிரி இன்னும் ஒரு அம்சமும் இருக்குகின்றது. வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் எல்லா விடயமும் அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவைகள் வந்து சேருகின்றது. இன்னொரு விடயம், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது முன்ன பின் ஆகிவிட்டாலும் அல்லாஹ் அதை மன்னிக்கலாம். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது தவறுகள் நடந்துவிட்டது என்றால் அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் ஒருபோதும் அவைகளை மன்னிக்க மாட்டான். அதனால வணக்க வழிபாடுகளில் நாம் காட்டக்கூடிய ஆர்வமும் முக்கியத்துவமும் வேகமும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அதைவிட கூடுதலாக காட்ட வேண்டும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக நிறைந்து காணப்படுகின்றன. அவைகளில் மிக முக்கியமான ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உறவு முறை. உறவினர்களுடன் சேர்ந்து இணைந்து வாழ்வது, நடப்பது. அந்த உறவு முறையிலும் ஆக முக்கியமான ஒன்று இருக்கின்றது என்றால் அது நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடன் உண்டான உறவு முறை. இதற்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் தௌஹீத் ஏகத்துவத்திற்கு பின்னால இரண்டாவதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களுடன் நல்ல முறையிலே நடப்பதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றான். குர்ஆன்ல பல இடங்களில் நாம் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தௌஹீதை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி குறிப்பிடுகின்றானோ அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களுடன் நல்ல முறையிலே உறவை வளர்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துகின்றான். சூரா பனு இஸ்ராயீல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா إِنَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கடமையாக்கி விட்டான்.
அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும். வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் தகுதியானவன் இல்ல. அதற்கு பின்னால வபில் வாலிதைனி இஹ்சானா, தௌஹீதுக்கு பின்னால அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக கருணையாக நீங்கள் நடக்க வேண்டும். இதைவிட இன்னும் தெளிவாகவே கூறுகின்றான், இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்களில் 2 பேர்களில் ஒருவர் அல்லது 2 பேர்களுமே உங்களிடத்தில் முதுமையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், ஏதாவது பேச்சுவார்த்தையில நீங்க அவர்களுக்கு சி என்ற அந்த வார்த்தையை கூட சொல்லி உச்சரித்து விடாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, அவர்களை வீடுகளை விட்டும் விரட்டி விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான கண்ணியமான வார்த்தையை கொண்டு அவர்களுடன் பேசுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயம், அவர்களில் 2 பேர் அல்லது ஒருவர் உங்களிடத்திலே முதுமையை அடைந்தால் என்றால் பெற்றோர்கள் உங்களோட வீட்டுல தான் வளரணும், உங்களோட வீட்டுல வைத்துத்தான் அவர்களை நீங்க பார்க்கணும். நாம் பார்க்கலாம் வெளிநாடுகள்ல எல்டர்ஸ் ஹோம், வயோதிபர் மடம், வயோதிபத்தை அடைந்து விட்டால் அங்கே போய் போட்டு விடுவார்கள். வருடத்துல ஒரு முறை ஃபாதர்ஸ் டே அல்லது மதர்ஸ் டே, அந்த வருடத்தில் ஒரே ஒரு முறை தந்தையுடைய தினம் அல்லது தாயுடைய தினத்தில போய் அவர்களை பார்த்து விட்டு வந்து விடுவார்கள். இவர்கள் மகன்மார்கள் வேலை செய்யற அந்த வீக் டேஸ்ல மரணித்து விட்டாலும் சொல்லுவாங்க வீக்கெண்ட்ஸ்ல தான் அடக்கணும், அப்பதான் எங்களுக்கு லீவு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், நீங்க உங்களோட வீட்டுல வைத்து வளர்க்கணும், உங்களோட வீட்டுல வைத்து நீங்க அவர்களை பார்க்கணும், கண்காணிக்கணும், கவனிக்கணும். அதனால தான் இம்மா யப்லுகன்ன இந்தக, உங்களிடத்தில் அவர்கள் முதுமையை அடைந்தால் அவர்களுக்கு நீங்க தனியா வீடுகளை வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு வேற ஏற்பாடுகளை செய்யலாம், தாயை தந்தையை கவனிப்பதற்கு வேலையாட்களை வைக்கலாம். ஆனால் ஒரு மகன் கவனிப்பது மாதிரி, உம்மாவை ஒரு மகள் பார்க்கிற மாதிரி உலகத்துல வேற யாரும் பார்க்க மாட்டார்கள். பணத்திற்காக செல்வத்திற்காக பார்ப்பார்கள். ஆனால் அந்த மகனோ அந்த உண்மையான தந்தை பாசம், அந்த தாய் பாசத்துடன் கவனிப்பார்களே, அந்த கவனிப்பை வேறு யாரிடமும் பெற்றுக் கொள்ள முடியாது. அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், அவங்களோட வீட்டுல வைத்து அவர்கள் முதுமையை அடைந்தால் அவர்களுடன் நல்ல முறையில நடவுங்க. எல்டர்ஸ் ஹோம் என்று வந்திருப்பதும் அது அவ்வளவு நல்ல ஒரு சைன், நல்ல அடையாளம் இல்ல. எப்படி அனாதைகளுக்கு தனியான இல்லம், அனாதைகளுக்கு தனியான மடம் இருக்குது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதுவும் அவ்வளவு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல. ஏன் மாற்றமாக நாங்க ஒவ்வொருவரும் எங்க வீட்டில் ஒரு அனாதையை வைத்து வளர்க்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸாவை வீட்டு வளர்க்கலையா? அவர்களுடைய மகன் ஹதரத் உசாமாவை தன்னுடைய மடியில வைத்து நபி அவர்கள் வளர்க்கலையா? தன்னுடைய சொந்த பேரப்புள்ளையையும் அந்த வளர்ப்பு பேரப்புள்ளையையும் ஒரே கண் கொண்டு தான் பார்த்தார்கள். சில நேரத்துல மிம்பர்ல ஹதரத் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர்களில் ஒருவரை ஒரு தொடையில வைத்து மற்ற பேரன் வளர்ப்பு மகனுடைய மகன் ஹதரத் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மற்றொரு தொடையில வைத்து நபி அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா, அல்லாஹும்ம இன்னி அர்ஹம்ஹுமா ஃபர்ஹம்ஹுமா. யா அல்லாஹ், இந்த 2 பேர்களை நான் நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன், அதனால நீயும் விரும்புவாயாக. 2 பேரையும் நபி அவர்கள் ஒரே மாதிரி பார்த்தார்கள். அனாதைகளுக்கு தனியான அனாதை மடம் அல்லது அவர்களுக்கு அனாதை இல்லங்கள் ஏற்படுத்தப்பட்டால் அவர்கள் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுகின்றாங்க. இவங்க எல்லாம் எத்தீன்கள், இவங்க எல்லாம் அனாதைகள், உம்மா பாப்பா இல்லாத பிள்ளைகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாம் எங்கட வீட்டுல வைத்து தாயை தந்தையை கவனிப்பதை போன்று எங்கட வீட்டிலேயே அனாதை குழந்தைகளை ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு பெண் குழந்தைகளை எடுத்து நாங்க வளர்த்தோம் என்றா அவர்களும் சமூகத்தில் எங்களோட சேர்ந்து வளரக்கூடியவர்களாக மாறிவிடுவாங்க.
இப்பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து கூறுகின்றான், இரக்கத்துடைய இறக்கையை அந்த பெற்றோர்கள் மீது நீங்க விரித்து கொடுங்க. அந்த 2 பேர்கள் மீது நீ கருணை காட்டு. அவர்கள் நான் சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கியதை போன்று அவர்கள் மீது நீ கருணை காட்டு என்று பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய வார்த்தையை கூட அல்லாஹ் குர்ஆன்ல வஹ்யின் மூலமாக இறக்கி கற்று தந்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் இருக்கிறதுண்டா அது தாய் செல்வமும் தந்தை செல்வமும். தாய் தந்தையர்களை பிரிந்தவர்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும், எங்களோட உம்மா பாப்பா எங்களோட ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு விளங்கல்ல, ஆனா இப்ப மரணித்ததற்கு பின்னால்தான் எங்களுக்கு விளங்குது. ஒரே ஒரு தடவை உம்மாண்டு கூப்பிடுவதற்கு எனக்கு முன்னால் என்னுடைய தாய் இல்ல, ஒரே ஒரு தடவை வாப்பாண்டு கூப்பிடுவதற்கு எனக்கு முன்னால் என்னுடைய தந்தை இப்பொழுது இல்ல. அந்த அளவுக்கு அவர்கள் பொறுமதியானவர்கள், அந்த அளவுக்கு சமூகத்தில் அவர்கள் முக்கியமானவர்கள். அவர்கள் நமக்கு காட்டக்கூடிய அந்த பாசமும் இரக்கமும் இருக்குது, அதற்கும் எங்களால விலை போட இயலாது. உலகத்துல எத்தனையோ பேர் எங்களை விரும்புவாங்க, எங்களை நேசிப்பாங்க, எங்களோட அன்பாக இரக்கமாக இருப்பார்கள். அவர்களுடைய அன்பு இரக்கத்திற்கு பின்னால எத்தனையோ யதார்த்தங்களும் எதிர்பார்ப்புகளும் சுயநலங்களும் இருக்கலாம். எந்த வகையான சுயநலமும் இல்லாமல் 100க்கு 100 அந்த தாய் பிள்ளைக்கு காட்டுற அன்பு, அந்த தந்தை மகனுக்கு காட்டுற அந்த அன்பு இருக்குது, அதற்கு பின்னால எந்த வகையான சுய விருப்பமும் இல்லை. அதனால தான் அவர்களுடைய அந்த இரக்கம், அவர்கள் காட்டுற அந்த பாசம், அதற்கு உலகத்துல விலை மதிக்க முடியாது. இந்த விலை மதிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பாசத்தை கொட்டி குழந்தைகளை வளர்க்குகின்றார்கள். அந்த அளவுக்கு பொறுமதியானவர்கள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எவ்வளவு பொறுமதி என்று சொன்னா, எப்போதுமே அவர்களை நீங்க அவர்களுடைய உள்ளங்களை குளிர செய்ய வேண்டும், அவர்களுடைய கல்புகளை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுடைய பொருத்தத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு முக்கியமானவர்கள் என்றால், நீங்க அவர்களை கோபப்படுத்தி உம்மா பாப்பாவுடன் கோபித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு நீங்க எத்துணை 1000 வணக்கங்கள் பல தடவை ஹஜ்ஜுக்கள் உம்ராக்களை செய்தாலும் அதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை உங்களால் அடைய இயலாது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய பொருத்தம் வாலிதுடைய தந்தையுடைய பொருத்தத்துல, அல்லாஹுடைய கோபம் தந்தையுடைய கோபத்துல, தந்தையை கோபப்படுத்தி விட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற முடியாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இதனுடைய பொறுமதிய நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கினார்கள். சஹாபாக்கள் மிக முக்கியமான வணக்கங்களை கூட சில கட்டங்களில் சந்தர்ப்பங்களில் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காக மிக முக்கியமான வணக்கங்களை கூட விட்டிருக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்திருக்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான முஹத்திஸ், உலகத்திற்கு வந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் எல்லோருடைய தந்தை என்றால் மிகையாகாது. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அனைத்து முஹத்திஸீன்களுடைய தந்தை என்றால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து மக்காவுக்கு அவ்வளவு தூரம் இல்ல. ஃபர்தான ஹஜ்ஜ உம்ராவை முடித்து விட்டார்கள். ஆனா நஃபிலான ஹஜ் உம்ராவை கூட மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து செய்ய யோசிப்பாங்க. ஏன்? நான் மக்காவுக்கு வந்த நேரத்துல என்னுடைய தாய் மரணித்து விட்டால் தாயுடைய ஜனாசா எனக்கு கிடைக்காது. அதனால ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பல வருட காலமாக மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து நஃபிலான உம்ரா செய்வதை கூட பிற்படுத்தி இருந்தார்கள். அந்த தாயுடைய ஹிதுமத்துல பணிவிடையில ஏதாவது தவறுகள் நடந்துவிடும் என்பதனால ஹஜ்ரத் வைசுல் கரனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி அவர்கள் மதீனாவுல வாழும் பொழுது இவர்கள் யமன்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நபி அவர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், அவர்களுடைய சபையில அமர வேண்டும்.
அவர்களை ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்தால் சஹாபியாக மாறலாம் என்பதற்காக உலகத்துடைய பல பாகங்கள், யமன், மிஸ்ர், பக்தாத், ஈராக், சிரியா, உலகத்துடைய பல பாகங்கள் இருந்து கூட்டம் கூட்டமாக மதீனாவை நோக்கி படைத்திறந்த அந்த நேரத்தில் உவைசுல் கரனி ரஹிமஹுல்லா மாத்திரம் யமனிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஒரு படையிட்டு கேட்டு அனுப்புகின்றார்கள், நீங்க ரசூலுல்லாவை சந்தித்தால் கேட்டு விட்டு வாருங்க, யமன்ல என்னுடைய தாய் இருக்கிறார், தாய்க்கு நான் ஹிதுமத் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன், அதனால நான் மதீனாவுக்கு வந்து நபி அவர்களை சந்தித்தால் சஹாபியாக ஆகலாம். சஹாபியாக ஆகுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. பல ஆயிரம் பல லட்சம் தாபியங்களை ஒன்று சேர்த்தாலும் ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். நீங்கள் கேட்டுவிட்டு வாருங்கள், நான் யமனிலிருந்து வந்து ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாவை சந்தித்தால் சஹாபியாக ஆகலாம், அல்லது மறுமுனையில என்னுடைய தாயுடைய ஹிதுமத்தில் நான் ஈடுபடவா என்று கேட்டு அனுப்புகின்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்க மதீனாவுக்கு வந்து என்னை சந்தித்து சஹாபியாக ஆகுவதை விட உங்களோட தாயுடைய ஹிதுமத் இருக்கிறது ரொம்ப எனக்கு விருப்பமானது. உவைசுல் கரனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யமன்லேயே இருந்து விடுகின்றார்கள். தாயுடைய ஹிதுமத்தில பணிவிடையில ஈடுபடுகின்றார்கள். தாயுடைய வஃபாத்துக்கு பின்னால மதீனாவுக்கு வருகின்றார்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த நேரத்தில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த நேரத்தில் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை தன்னுடைய முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உவைசுல் கரனியை சந்தித்த நேரத்துல அவருடன் பேசிவிட்டு கடைசியில் ஹஜரத் உவைசுல் கரனிட்ட கூறுகின்றார்கள், எனக்காக வேண்டி நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க. உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இவ்வளவு பெரிய கலீஃபா, சஹாபி, மிக முக்கியமான ஒரு சஹாபி, உங்களுக்கு நான் இஸ்திக்பார் செய்யவா, உங்களுடைய பாவத்திற்காக நான் அல்லாஹ்விடத்துல மன்றாடவா என்று கேட்ட நேரத்துல தான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் என்னிடத்துல சொன்னார்கள், உமர் யமனிலிருந்து ஒரு கூட்டம் வருவார்கள், அந்த கூட்டத்துல உவைசுல் கரனி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரும் வருவார், அவரை நீங்க சந்தித்தா உங்களுக்கு சொல்லி அவர்கிட்ட இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்க நபி அவர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள், அதனால நீங்க எனக்காக இஸ்திக்பார் செய்யுங்க. தாயுடைய ஹிதுமத்திற்காக ரசூலுல்லாவை சந்திப்பதை கூட விட்டு விடுகின்றார்கள். ஆனால் அதனால கிடைத்த ஆகப்பெரிய பரிசு தாபீன்களில் ஆக முக்கியமானவர் உவைசுல் கரனி. நபி அவர்களுடைய ஹதீஸ் கைருத் தாபிஈன உவைசுல் கரனி, தாபிஈன்களில் ஆக சிறந்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் உவைசுல் கரனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால் பெற்றோர்களுக்கு ஹிதுமத் செய்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களில் மிக முக்கியமான ஒருவர், ஒரு ஆலிம், ஒரு அறிஞர், ஒரு ஞானி, ஒரு வலியுல்லாஹ். அவருடைய தந்தை மரணித்த வேளையில ரொம்ப அதிகமாக தந்தையுடைய இறப்புக்காக மரணத்திற்காக அழுகிறார்கள். அவருடைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் இந்த அளவுக்கு நீங்க அழணும், நீங்க மரணத்தை நம்பி இருக்கிறீங்க, மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, மௌத் எல்லோருக்கும் வரக்கூடியது தான், ஆனால் அது உண்மை, நான் நம்பித்தான் இருக்கிறேன், ஆனால் இதுவரைக்கும் எனக்கு சுவர்க்கம் செல்வதற்கு 2 வாசல்கள் இருந்தது. லீ பாபானி இலல் ஜன்னா அல்ஆன் அல்யௌம் உக்ரிகத் பாபுன் வாஹிதுன் வல் பாகி பாபுன் வாஹிதுன். எனக்கு சுவர்க்கம் செல்வதற்கு 2 வாசல்கள் திறந்து கொண்டே இருந்தன. இன்றைய தினம் அதில் ஒரு வாசல் மூடி விட்டது, அதில் ஒரு வாசல் அடைப்பட்டு விட்டது, இன்னும் ஒரே ஒரு வாசல் தான் நிச்சயமாக இருக்கிறது, அதை நான் நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்றார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய அவர்கள் உயிருடன் இருப்பதை சுவர்க்கத்துடைய வாசலாக நபியுடைய ஹதீஸே இருக்குது, தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழால சொர்க்கம் இருப்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவ்வளவு மிக முக்கியமான சஹாபாக்கள், தாபிஈன்களுடைய மிக முக்கிய அறிஞர்கள் கூட தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை அவர்களை தன்னுடைய சொர்க்கமாக கருதினார்கள்.
ஒரு தடவை நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் வலதின் பார்வின் மாமின் வலதின் பார்வின் யன்துரு இலா வாலிதைஹி, எந்த நல்ல குழந்தை, இரக்கமுள்ள அன்பான ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய முகத்தை அன்புடன் இரக்கத்துடன் பார்த்தால், கதபல்லாஹு பிகுல்லி நதரத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா, அவருடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுவான் என்று சொன்ன நேரத்துல ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாள் ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய உம்மா பாப்பாவுடைய முகத்தை ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தா 100 ஹஜ்ஜுடைய நன்மையா? நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹு அக்பர் வ அத்தியப், அல்லாஹ் ரொம்ப மனமானவன், அல்லாஹ் ரொம்ப பெரியவன். நீங்க 100 தடவை பார்த்தா 100 ஹஜ்ஜுடைய நன்மை. அதைவிட கூடுதலாக பார்த்தால் அதைவிட கூடுதலான நன்மை. அல்லாஹ் நன்மை கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான். அவன் தாராளமாக அள்ளி அள்ளி கொடுப்பான். அப்படி என்றால் தாயும் தந்தையும் நம்முடைய வீட்டில் உயிருடன் ஹயாத்துடன் வாழ்ந்தால் எங்கட வீட்டிலேயே காபத்துல்லா இருப்பது மாதிரி, எங்கட வீட்டிலேயே சொர்க்கத்துடைய வாசல் இருப்பதை மாதிரி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால யார் யாருடைய வீட்டில தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டு நோயுடன் வயோதிப்பு நிற்கிறாங்களோ அவர்கள் என்றால் மிகப்பெரிய பாக்கியசாலி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அந்த பெற்றோர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவோம், அவர்களோடு அமர்ந்து உட்காருவோம், அவர்களோடு உட்கார்ந்த பழைய கதைகளை கதைப்போம். கொழும்புல உள்ளவர்கள் சிலர்கள் அவர்களுடைய தாய் தந்தை நாடு, அதாவது கிராமங்கள் இருப்பாங்க. அந்த கிராமத்தை விட்டு விட்டு வருவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்ல. மகன் எப்படி வசதியாக இருந்தாலும் சரி அந்த கிராமத்திலேயே இருப்பாங்க. ஆனா சரியான ஆசை, மகன் எப்ப வருவாரு, மகள் எப்ப வருவாங்க. விடுமுறை காலங்கள்ல நாங்க எத்தனையோ வேலைகளை செய்யறோம். ஆனா உம்மாவுக்கு நாங்க டைம் கொடுக்கிறோமா, வாப்பாவுக்கு நாங்க டைம் கொடுக்கிறோமா? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் உம்மாவோட போய் உட்கார்ந்து, உம்மா நீங்க சமைச்சிட்டாங்க, நீங்க உங்களோட கையால செஞ்சுட்டாங்க, உங்களோட நான் சேர்ந்து சாப்பிடணும், உம்மாவுடைய தலைக்கு எண்ணெயை பூசி வாரி விடணும், உம்மாவுடைய கை கால் நகங்களை வெட்டி விடணும். வாப்பா உங்களோட காலை தாங்க நான் கொஞ்சம் மசாஜ் பண்றேன், உங்களோட கையை தாங்க நான் கொஞ்சம் ஊண்டி விடுகின்றேன். உலகத்தை யார் யாருக்கோ எல்லாம் நாங்க ஹிதமத் பணிவிடைகளை செய்கின்றோம். ஆனா உம்மாக்கு பணிவிடை செய்ய சிலவேல வெட்கம், வாப்பாவுக்கு ஹிதமத் செய்ய சிலவேல எங்களுக்கு ஒரு வகையான கூச்சம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய முதுகுல, தன்னுடைய கழுத்துல, அவருடைய முதுமையை அடைந்த தாயை கழுத்துல வைத்து தவாப் செய்து கொண்டிருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய அதபுல் முஃப்ரத் என்ற கிதாபுல இந்த ஹதீஸை, இந்த சரித்திரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த மனிதர் இமாம் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்டாங்க, என்னுடைய தாயை கழுத்துல சுமந்து கொண்டு நான் தவாப் செய்கிறேன், அதனால என்னுடைய தாய்க்கு நான் முழுமையாக அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து விட்டதாக நீங்க கருதுறீங்களா? சொன்னார்கள் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க சின்ன குழந்தையாக, நீங்க சிசுவாக உங்களோட தாயுடைய வயிற்றில் இருந்த நேரத்துல சில நேரம் நீங்க தாயுடைய வயிற்றில ஆடுறீங்க, அசைறீங்க. அதன் மூலம் உங்களோட உம்மா ஆகின்ற ஒரு சப்தம் ஒன்று போட்டாங்க தானே, அந்த சத்தத்துக்கு கூட நீங்க காலமெல்லாம் தவாஃபுல மாத்திரம் அல்ல, உங்களோட லைஃப் டைம் முழுக்க உங்களோட தாயை கழுத்துல வைத்து சுமந்தாலும் அந்த ஒரே ஒரு வருத்தத்துக்கு கூட ஈடாகாது என்றார்கள் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சிலவேளை இன்று சில குழந்தைகள் நல்ல பெரிய இடத்துக்கு அந்தஸ்தில் இருப்பாங்க, அவர்கள்ட்ட பல 100 பேர் வேலை செய்வாங்க, அவர்கள் பல 100 பேர்களுக்கு செலவழிப்பாங்க. ஆனா இவர்களை ஆளாக்கியது யாரு என்ற அந்த பாப்பாவும் உம்மாவும். ஒரு காலத்துல நாங்க பார்க்கலாம், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால அநேகமாக நம்முடைய பெற்றோர்கள் பெரிசா படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல 3ஆம் வகுப்பு அல்லது 4ஆம் வகுப்பு அல்லது 5ஆம் வகுப்பு அதோட முடித்திருப்பாங்க.
அவர்களுடைய எங்களுடைய சில பேர்த் சர்டிபிகேட் எடுத்து பார்த்தோம், சைன் வைக்க தெரியாது. அவர்கள் தன்னுடைய பெருவிரலை வைத்து அடையாளம் வைத்திருப்பாங்க, கையெழுத்து போட தெரியாத வாப்பா. ஆனா மகனுடைய சிக்னேச்சர் இன்றைக்கு பல மில்லியன் போரும். அவர் ஏதாவது பெரிய போஸ்ட்ல இருந்தா செலவேல பல மில்லியன் லஞ்சங்களை கொடுத்து அவருடைய ஒரே ஒரு சைனை வாங்குவதற்கும் பலர் பின்வாங்க மாட்டாங்க. வாப்பாவுக்கு சைன் போட தெரியாது. ஆனா மகனை இந்த அளவுக்கு கொண்டு வந்த ஆளாக்கியது யாருன்னா அந்த தந்தை. ஆனால் சில நேரங்களில் சில பெற்றோர்களுடைய மகன்மார்கள் மகள்மார்கள் இதை மறந்துடுவாங்க. திருமணம் முடிச்சதோட மனைவியோட உமாவை வச்சா கஷ்டம், திருமணம் முடிச்சதோட எங்கட ஃபேமிலியோட வாப்பாவை வச்சா எங்கட வைஃபுக்கு மாமா இருந்தா சிரமம். அதனால நாங்க வீட்டுல இருக்கிறோம், உங்களுக்கு தனியா வீடு வாங்கி தாரோம், உங்களுக்கு தனியா சேவன் வச்சு தாரோம், உங்களுக்கு தனியா ஏற்பாடுகளை செஞ்சு தாரோம். முக்கியமான பங்கனா இருந்தா அந்த இடத்திற்கு செலவேல வாப்பாவை கூட்டி கொண்டு போறல்ல. ஏன் இவர் இந்த பழைய ஸ்டைல் முடித்திருப்பாரு, அந்த பழைய மாதிரி ஷேர்ட்டையும் சாரத்தையும் முடித்திருப்பாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட வாப்பான்னு சொல்ல எனக்கு வெக்கம். அதனால முக்கியமான பங்கன்களுக்கு சொல்றது நீங்க முன்னால வாரல்ல, அல்லது நீங்க அறவை வாரதே இல்ல, செலவேல உம்மாவை எடுக்கிறல்ல, வாப்பாவை எடுக்கிறல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அவர்களால தான் நாங்க இந்த அளவுக்கு இந்த நிலைக்கு வந்தோம் என்பதை அநேகமானவர்கள் மறந்து விடுகின்றார்கள். சில உம்மாவா பார்த்த பிடிவாதம் இருக்கும், நான் இல்லை என்று சொல்லல. அவர்களுடைய புறத்தில தவறுகளும் தப்புகளும் குற்றங்களும் இருக்கலாம். ஆனால் அதற்காக வேண்டி மகன் வாப்பா தவறு செய்கிறார் என்பதனால மகன் செய்யலா, வாப்பா ஏசுறார் என்பதற்காக மகன் திருப்பி ஏசேலா. அதைவிட பயங்கரம், வாப்பாவை கையை நீட்டி அடிக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறாங்க. வயது முதிர்ந்த தாய், வயது முதிர்ந்த தந்தை, சில பேர் அவங்களோட தொந்தரவு தாங்கல, அவங்களுக்கு ஏசுற, அவங்களுக்கு கையில கிடைக்கிற பொருட்களால அடிக்கிற, அவங்க அடிப்பாங்க. அந்த தந்தை என்ற உணர்வோட, அந்த தாய் என்ற உணர்வோடு அடிப்பார்கள். சில வேளை மகள் திருப்பி அடிப்பார்கள் உம்மாவ, சில வேளை மகன் திருப்பி அடிப்பான் வாப்பாவ. உங்களுக்கு அடிக்கலும்டா எனக்கும் அடிக்கலும், உங்களுக்கு ஏசேலும்டா எனக்கும் ஏசேலும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கிறது என்றா, குல்லு துனூபி யக்ஃபிருல்லாஹு மின்ஹா மா ஷா இல்லா உகூகல் வாலிதைன். அல்லாஹ் உலகத்தில் எல்லா பாவங்களையும் மன்னிக்கலாம், பெற்றோர்களுக்கு தீங்கு கொடுப்பதை தவிர, அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தியவனை தவிர. ஆனால் யாரு பெற்றோருக்கு தீங்கு கொடுத்தானோ அவன் மரணிப்பதற்கு முன்னால உலகத்திலேயே அவனுக்குரிய தண்டனையை கொடுத்து விடுவான் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பலர்கள் பல சிரமத்துல கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவர்களுடைய இளமையில தாயை மதித்திருக்க மாட்டாங்க, தந்தையை மதித்திருக்க மாட்டாங்க. தந்தைக்கு எத்தனையோ வகை வகையான சித்திரவதைகளை செய்திருப்பார், தாயுடைய உள்ளத்தை புண்படுத்தி இருப்பார். அதனால் இப்ப மகன் கஷ்டப்படுறாங்க, இப்ப மகள் கஷ்டப்படுகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால தாய் தந்தை அந்த பெற்றோருடைய செல்வம் இருக்குது, அது ஈடு செய்ய முடியாத, விலை மதிக்க முடியாத ஒரு செல்வம், பெரிய ஒரு பாக்கியம். அதனால அவர்கள் எப்படி தவறு செய்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தாது அவர்களோடு அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும். அவர்கள் தேவையான சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கேட்பாங்க, அதை சந்தோஷமா லேட் பண்ணாம வாங்கி கொடுத்துடணும். ஏன் எப்பொழுது மரணித்திருவாங்களோ தெரியாது. பெரிய பல லட்சம் பொறுமதியான நகைகளை வாங்கி கேட்க மாட்டாங்க. ஏதாவது சில 1000 பொறுமதியான ஒரு இனிப்பு பண்டம், அல்லது ஏதாவது ஒரு ஸ்லீப்பர், அல்லது ஏதாவது ஒரு ஆடை, இதைத்தான் வாப்பாவோ அல்லது உம்மாவோ மகன்மார்ட்ட கேட்பாங்க. சில வேளை மகன்மார்கள் அதை கூட பிற்படுத்துவாங்க. வெளியூர்களுக்கு போனா மனைவிக்கு விருப்பம், மகனுக்கு விருப்பம், எத்தனையோ லட்சம் செலவழித்து பொருட்களை வாங்கி கொண்டு வருவாங்க. மகளுக்கு படாட்டி வீட்டுடைய ஒரு மூலையில, மனைவிக்கு படாட்டி இன்னும் ஒரு இடத்துல, அது ஆங்காங்கே அப்படியே கிடக்கும். உம்மா வாப்பா கேட்கிறது சில 1000, அதை வாங்கி கொடுப்பதற்கு கூட ஒரு சில குழந்தைகள் பின் வாங்குவாங்க. ஆனா நாங்க வாங்கி கொடுத்த காலம் எல்லாம் அதை பேசுவாங்க.
வீட்டுக்கு யாரு வந்தாலும் தாய் சொல்லுவா, இது என் மூத்த மகன் வாங்கி தந்தது, என்னுடைய இளைய மகன் வாங்கி தந்தது, இது என்னுடைய கடைசி மகள் எனக்கு வாங்கி தந்தது, பெருநாளைக்கு வாங்கி தந்தது. வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் போறவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, இது என்னுடைய மகன், என்னுடைய மருமகன், என்னுடைய மகள், என்னுடைய மருமகள் வாங்கி தந்தது என்று சந்தோஷமாக கூறுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹதீஸ்ல வருது. அவங்களோட தாய்க்கு ஒரு தடவை மகன் கேட்டாங்க, மகன் இந்த பேரீத்த மரத்துடைய குருத்து, அதனுடைய நடுவுல இருக்குமே குருத்து, அந்த குருத்து இருந்தா நல்லம், அதை சாப்பிட எனக்கு விருப்பமா இருக்குது என்று சொன்னவுடன் அந்த நேரத்தில் ஒரு பேரீத்த மரம் 1000 திர்ஹம். 1000 திர்ஹம் என்பது லேசான ஒரு பணம் அல்ல அந்த காலத்துல. ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு உடனடியா 1000 திர்ஹம் நல்ல பலன் தரக்கூடிய பேரீத்த மரத்தை வாங்கி அதை பிளந்து அதனுடைய நடுவுல இருந்த அந்த குருத்தை எடுத்து என்னுடைய தாய்க்கு தீர்த்துகின்றார்கள். தாய் நீங்க சாப்பிடுங்க. கேட்கிறாங்க, இவ்வளவு பொறுமதியான மரத்தை வாங்கி வெட்டிட்டீங்களே, அந்த மரத்தை வீணாக்கி குருத்தை மட்டும் எடுத்துட்டீங்களே. சொன்னார்கள் ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தாய் இதைத்தானே கேட்டாங்க, என்னால முடியுமான ஒன்றைத்தானே கேட்டாங்க, முடியாத ஒன்றுண்டா நான் விட்டு இருப்பேன். 1000 திர்ஹம் கொடுத்து என்னால வாங்க முடியும், அதனால நான் வாங்கி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துகின்றேன். அவருடைய திருப்தியில தான் அல்லாஹுடைய திருப்தி. அவர் கோபப்பட்டா அல்லாஹுவை கோபப்பட்டு விடுவார். அதனால பெற்றோர்களை அன்புடன் இரக்கத்துடன் திருப்தியாக வைக்கணும். வயது முதிர்ந்த நேரத்துல சில வேளை எங்களோட வாழ்றாங்க, ஞாபக மறதி ஏற்படும், அடிக்கடி கேட்டதையே திருப்பி கேட்பாங்க, சில நேரத்துல பேசினதையே திருப்பி பேசுவாங்க. அப்படி பேசினா மகளுக்கு சரியான அலர்த்தி. இந்த உம்மா ஒரே உழைச்சி கொண்டிருக்கிறாங்க, இந்த வாப்பா ஒரே சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவர்களுடைய பேச்சுங்களை கேட்கறது கஷ்டம். நாங்க சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது இப்பதான் நாங்க பேச ஆரம்பிக்கின்றோம். நாங்க கொஞ்சம் கொஞ்சமான வார்த்தைகளை உச்சரிக்கின்றோம், பிழையாக உச்சரிக்கின்றோம். ஆனால் அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் என்றா, வீட்டுக்கு வார போறவங்க எல்லாருத்தையும் எங்களை கூப்பிட்டு ஃபுல்லாத பேசுங்க, மகன் அதை சொல்லுங்க, மகன் இதை சொல்லுங்க. நாங்க இன்று எங்களுக்கு எரிச்சல், அவங்க பேசுறது எங்களுக்கு எரிச்சல். ஆனால் நாம் ஒரு காலத்துல உளறிய அந்த எத்தனையோ வகை வகையான உளறுகள் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். நாங்க இளமை பருவத்துல அதிகமாக தூங்குவோம், படுத்த உடனே உறங்கி விடுவோம். வயோதிபத்தை அடைய அடைய தூக்கமும் குறைந்துவிடும். வாப்பாவும் இடையில முடிப்பார், உம்மாவும் இடையில முடிப்பாங்க. வெளிவாசலுக்கு செல்ற தேவை வரும், அவர்களுக்கு தண்ணீர் குடிக்கிற தேவை ஏற்படும். எங்கேயாவது வலி ஏற்பட்டா மகனை கூப்பிட்டு சொல்வாங்க, கொஞ்சம் பிடிச்சு விடுங்க, கொஞ்சம் விக்ஸ பூசி விடுங்க. இருந்தாலும் சில வேளை உங்களுக்கு தூக்கம் இல்லாட்டி எங்களை தூங்க விடுங்க. எப்பயாவது ஏதாவது ஒரு கட்டத்துல தான் சொல்லி இருப்பாங்க. ஆனால் நாங்க சின்ன பிள்ளையா இருந்த நேரத்துல அவர்கள் நாங்க பால் குடிக்கிற காலத்துல அந்த 1.5 வருடம் 2 வருடத்துல நம்முடைய தாய் ஒரே ஒரு நாள் கூட முழு இரவும் தூங்கி இருக்க மாட்டாள். ஏன் பல தடவைகள் எழுப்புவாங்க. மகன் அதிகமாக தூங்கினாலும் கவலை, மகன் அதிகமாக தூங்காவிட்டாலும் கவலை. ஏன் இன்றைக்கு புள்ள ரொம்ப நேரம் தூங்குது, ஏதாவது நோயா? அல்லது புள்ளைக்கு தூக்கமே இல்லை, ஏதாவது நோயா? அவர்கள் எங்க இருந்தாலும் குழந்தையுடைய சிந்தனை. அவர்கள் வாஷ்ரூம்ல, அவர்கள் பாத்ரூம்ல, அவர்கள் கிச்சன்ல, அவர்கள் தூக்கத்துல, அவர்கள் வெளியில எங்க போனாலும் புள்ளைய தனியா வச்சுட்டு வந்திருக்கிறேன். புள்ள சதாவும் அந்த குழந்தையுடைய அதை பற்றி தான் அவர்களுடைய சிந்தனை. குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துட்டா இப்ப உம்மாவுக்கு இறங்காது. மகனுக்கு விருப்பமான ஒன்று இப்ப மகன் சாப்பிடுறான் இல்ல, அதனால தாயுடைய அந்த அதாவது வாய் தொண்டை குழியால் அந்த இது இறங்காது. நபி அவர்களுடைய ஹதீஸ் குதுசி, லா யனாமானி ஹத்தா தனாம், நீ தூங்குற வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் தூக்கம் வராது. வலா யஷ்பானி ஹத்தா தஷ்பா, நீங்க சாப்பிடுகின்ற வரைக்கும் அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
நாம் எதை சொல்ல வாரோம்டா அந்த மேற்கத்திய கலாச்சாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்குது. மேற்கத்திய நாடுகள்ல வயது வந்து விட்டால் மகன் தனியா மகள் தனியா, அதற்கு பின்னால உம்மா வாப்பாவை பார்ப்பதற்கு யாரும் இல்ல. அவங்க 2 பேரையும் எல்டர்ஸ் ஹோம்ல கொண்டு போட்டு விடுவாங்க. எத்தனையோ மாதங்களுக்கு பின்னால வருடத்தில் 1 முறையோ 2 முறையோ உம்மாவை வாப்பாவை போய் பார்த்து விட்டு வருவாங்க. அந்த மாதிரியான கலாச்சாரம் எங்கள்கிட்ட வந்து விடக்கூடாது. எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கினாங்க. அதனால எங்கட வீட்டுல உம்மா ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, எங்கட வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்களா, எங்கட வீட்டிலே காபத்துல்லா இருப்பதற்கு சமம், என்னுடைய வீட்டுல சொர்க்கம் இருப்பதற்கு சமம். அந்த சொர்க்கத்துடைய வாசலை நல்ல முறையிலே நான் திறந்து வைக்கணும். அந்த பைத்துல்லாவை பார்த்து பார்த்து ஹஜ்ஜுடைய நன்மையை நான் பெற்றுக் கொள்ளணும் என்று அந்த உணர்வோடு நாங்க வாழ்ந்தோம்டா நாங்க பாக்கியசாலிகள். இல்லாட்டி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காலத்துல நேரத்துல செய்யாமல் மரணித்ததற்கு பின்னால அழுகுறதுல, மரணித்ததற்கு பின்னால அதற்காக வேண்டி கவலைப்படுறதுல அர்த்தம் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால யார் யாருடைய வீட்டுல பெற்றோர்கள் உயிருடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள பெரிய பாக்கியசாலிகள். அவர்களுக்கு நேரத்தை கொடுப்போம், அவர்களுக்கு டைமை கொடுப்போம், அவர்களுடன் அமர்ந்து பேசுவோம், அவர்களுடைய கைகளால் சமைத்ததை சந்தோஷமாக நாங்க சாப்பிடுவோம். யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. நபி அவர்களுடைய ஹதீஸ், ஒருவர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறார், அந்த மூழ்கிற மனிதர் கத்துவாரு, கதறுவாரு, யாரும் இல்லையா என்னை காப்பாற்ற. எப்படி யாராவது வந்து அவரை காப்பாற்றினா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே மாதிரி தன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் கபரில இருந்து கொண்டு யாராவது எனக்கு துஆ செய்ய மாட்டாங்களா, என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ எனக்கு இஸ்திக்பார் செய்ய மாட்டாங்களா, எனக்காக துஆ செய்ய மாட்டார்களா, எனக்காக தொழுது அந்த நன்மையை அவர்கள் சேர்த்து வைக்க மாட்டார்களாண்டு அந்த தண்ணீரில் மூழ்கியவன் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த பெற்றோர்கள் அவர்களுக்கு வந்து சேர நன்மைகளை எதிர்பார்ப்பார்கள். அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தோடு உள்ளவர்கள் மரணித்தவர்களுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய ஹதியா, ஆகப்பெரிய பரிசு அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்வது, அவர்களுடைய பாவங்களை பொறுப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது. அதனால யார் யாருடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைகளுக்கு பின்னால நஃபிலான தொழுகைகள்ல சுஜூத்ல அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். அவர்களுடைய அதாபுகளை குறைக்கும்படி, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கும்படி துஆ செய்வோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வணக்கங்கள்ல, இபாதத்துகள்ல, நஃபிலான நோன்புகள்ல, நஃபிலான உம்ராக்கள்ல slbayan.com நாங்க காட்டுற அக்கறை, நாங்க காட்டுற ஆர்வம், நாங்க காட்டுற வேகம் அதைவிட கூடுதலாக உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது, அதைவிட கூடுதலாக நம்மை வளர்த்து நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக இருந்தால்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய திருப்தியை நிச்சயமாக அடைய முடியும். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதியான நேர்மையாக ஜனநாயக அடிப்படையிலே ஆட்சி செய்யக்கூடிய நல்ல உண்மையான தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவாயாக. அநியாயக்காரர்கள் இருந்து இந்த நாட்டு மக்களையும் நம் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Subhanallah, alhamdulillah, la ilaha illallah. Subhanallah.